சப்பாத்தி மாவு பணியறதுலயும் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க சிலர். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த உருண்டை பிடிச்சிட்டோமா, இந்த கையை அப்படி ஓப்பனில் வைங்க. இந்த இன்னைக்கு ஒரு முருங்கைக்கீரை வச்சு ஒரு ரெசிபி போடுறேன், முருங்கைக்கீரை பராட்டான்னு சொல்லி. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சரி, டின்னருக்கு சாப்பிட்றதுனாலும் சரி. இந்த முருங்கைக்கீரை ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என் ஒய்ஃப்க்கு சொந்த ஊர் ராஜபாளையம், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கெல்லாம் முருங்கைக்கீரை காசு கொடுத்து வாங்கினா யாரும் சரித்திரமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கும். இல்லை பக்கத்து வீட்டில் போய் மகாலட்சுமி வீடு, சுனிலம்மா வீடு, உஷா வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி வளர்ந்த என் ஒய்ஃபு என்ன பண்ணோம், கல்யாணம் ஆகி 2013 நினைக்கிறேன், 2012 சென்னைக்கு குடி போயிருக்கோம், நங்கநல்லூரில் ஒரு வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா பழக்க தோசையில் பக்கத்து வீட்டில் போய் ஒய்ஃப் பறிச்சுட்டு வந்துட்டா முருங்கைக்கீரையை. அந்த அம்மா சண்டைக்கு வந்துருச்சு, ஏம்மா யாரை கேட்டு பறிக்கிற ஆச்சா ஊச்சான்னு. மனசு நொந்துட்டாங்க. முருங்கைக்கீரை கூட கொடுக்காத ஒரு ஊரா சென்னை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளுக்கு அவள் மனசை அப்போ புண்பட்ட மனசு இன்னும் ஆறலை. அதனால தான் இன்றைக்கி அவளுக்காக நான் போய் இன்றைக்கி ஒரு பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு அவளுக்காகவே இன்றைக்கி முருங்கைக்கீரை பரோட்டா சுட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுல சூப்பராக சொல்லித்தரேன். இந்த முருங்கைக்கீரை பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நல்லா கையில் டைட்டாக அப்படி பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஃபுல் கை அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கிருக்கேன். ஒரு 1.5 பெரிய வெங்காயம், அதையும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் மல்லி இலை, ஓமம் கொஞ்சம். இது பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு, இந்த பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சுரக்காய் இருக்குல்ல, சுரக்காயை நல்லா சீச்சு பொடி பொடியாக சீச்சிட்டு, நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பார்த்து சொல்லுவீங்க தெரியல, மதுரையில் சீச்சு போடுறதுன்னு சொல்லுவோம். அதை அவிச்சு ஒரு பச்சடி தயிரில் போட்டு சூப்பராக இருக்கும். இந்த 2 காம்பினேஷன் இருக்கும். வழக்கமாக குருமா அதுன்னு தொட்டு சாப்பிட்றத விட இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஹோட்டலுக்கு வர்ற நிறைய நார்த் இந்தியன்ஸ், அந்த உத்தரப்பிரதேஷ், பீகார்லேருந்து வரவங்களாம் இந்த பரோட்டா கூட பச்சடி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எத்தனை நாளைக்கு தான் குருமா சால்னா ஊற்றி சாப்பிட்றது. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாமா? கழுவி வச்ச முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வேகும். ஃபஸ்ட்டு மாவு பண்ணிடுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்ச அந்த கோதுமை மாவை போட்டுருங்க. கோதுமை மாவு கூடவே கடலை மாவையும் போட்டுருங்க. அடுத்து இந்த ஓமம், இந்த ஓமத்தை நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்போயுமே நல்லா கசக்கி யூஸ் பண்ணுங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். லைட்டாக இப்படி கையை வச்சு அப்படி ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி நறுக்கி வச்ச முருங்கைக்கீரையை போடுங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின மல்லி இலை, உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி தண்ணி ஊற்றி பிணைய வேண்டியதான். எப்போ சப்பாத்தி மாவு பண்ணிஞ்சாலும் சரி, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் சப்பாத்தினா கோதுமை உப்பு மட்டும் தான் போடுவீங்கல்ல, கோதுமை உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கம் போகும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன்லையும் இந்த ஆனியன், இந்த க்ரீன் சில்லி எல்லாம் எல்லா பக்கம் காமனாக மிக்ஸ் ஆகணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற போகிறேன். மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக அப்படி எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாதி சுரக்காயை இந்த மாதிரி தோலை மட்டும் சீவி வச்சுக்கோங்க. தோல் சீவினதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரட் சீவுறதை வச்சு நல்லா சீவிக்கோங்க. குட்டி குட்டியாக பீஸஸாக வந்துடும். இப்போது சீவி வச்ச சுரக்காயை தண்ணியில் அவிக்க போகிறோம். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே உள்ளே போட்டுருங்க. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொதி கொதிச்சாலே போதும். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கோங்க. நம்ம வடிகட்டின சுரக்காய் அப்படியே நல்லா ஆறட்டும். ஒரு பவுலில் நல்லா ஒரு கட்டியான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. சீரகப்பொடி, காரத்துக்கு நல்லா பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, வடிகட்டி ஆற வச்ச அந்த அவிச்ச சுரக்காயை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதிலே உங்களுக்கு வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடல. உங்களுக்கு இப்படி இஷ்டம்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருமா? அரை மணி நேரம் ஆச்சு. இப்போது நீங்கள் சப்பாத்தி பண்ணிடுற மாதிரி தேய்க்கிற மாதிரி உருண்டையாக இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்தி மாவு பண்ணிடுறதுலையும் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க சிலர். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த உருண்டை பிடிச்சிட்டோமா, இந்த கையை இப்படி ஓப்பனில் வைங்க. அதாவது இப்படி இல்லை, இப்படி ஃபுல் ஓப்பனில் வச்சுட்டிங்கன்னா இந்த உள்ளங்கை வந்து நல்லா ஓப்பனாக இருக்கும்.
இந்த உருண்டை பிடிச்சி இங்கே வச்சுட்டு இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலை வச்சு இப்படி அமுக்கி லைட்டாக, அதாவது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி ஜென்டிலாக தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரவுண்டாக கிடைக்கும். எல்லா பக்கமும் சப்பாத்தி பெர்ஃபெக்டாக லாக் ஆகிருக்கும். நீங்கள் தேய்க்கும் போது சூப்பராக வரும். இப்போ காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஷேப் எல்லா பக்கமும் லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எங்கேயுமே அந்த கேப்பே இல்லை. இப்போது கொஞ்சமாக மாவு தொட்டு தேய்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ங்க. நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போது இந்த சப்பாத்தியை இப்படி மடிச்சுக்கோங்க. திரும்ப இதையும் இப்படி மடிச்சுட்டு இங்கேருந்து எடுத்து இப்படி பாதியாக வச்சுட்டு இப்படி டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் இருந்து இதை மடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு திரும்ப தைக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி மடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாவு தொட்டிருக்கேன். மாவு தொட்டதுக்கப்புறமும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதனால் என்ன ஆகும்னா நல்லா சாஃப்டாக வேகும் உள்ள பரோட்டா. பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் பரோட்டா வந்துருச்சா. இப்போ கல்லில் போட்டுடலாம். தேய்ச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் கல்லில் போட்டுருங்க. நம்ம ரெகுலர் சப்பாத்தி சுடுற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக திருப்பி குக் பண்ணிடாதீங்க. ஃபுல் ஃபயரில் கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள். ஏன்னா கடலை மாவு இருக்குது, கீரை இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாம் இருக்கனால எல்லாமே குக் ஆகணும். கீரை சரியாக குக் ஆகாட்டி கசப்பாயிரும்ல, அதனால் சொல்கிறேன். இப்போ நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். இப்போது இங்கே கலர் வந்துச்சுல, இந்த ஸ்டேஜில் எண்ணெய் இல்லை நெய் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ எல்லா பக்கமும் வரும். நல்லா கலர் வந்துருச்சா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு. கூடயே வச்சு சாப்பிடலாம். நல்லா கமன்னு இருக்குது. நெய் ஊற்றி சுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் முருங்கைக்கீரைலாம் பறித்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அந்த முருங்கைக்கீரை சத்தம் போட்டாங்களே ஒய்ஃபை, அந்த லேடி எங்கே இருக்காங்கன்னு தெரில. அநேகமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா வேறு யாருக்கா கொடுத்துருங்க எங்கள் சார்பா. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட முருங்கைக்கீரை வாங்கி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஓமம் போட்டேன். அந்த சப்பாத்தி மாவு பிணையும் போது கண்டிப்பாக ஓமம் போடணும். அப்போ தான் அந்த கடலை மாவு முருங்கைக்கீரைலாம் சாப்பிட்றதுனால குழந்தைங்க சீக்கிரம் செமிக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. டாடா.